வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃபுல்லாக தொகுத்து நம்ம சீரீஸாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா அதோட கண்டினியூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே பாருங்க. சரி, ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்சிஎஃப் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஹெச்சிஎஃப்னா என்னது? காமனாக இருக்குன்னு நான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா என்ன சொல்றீங்க? துபான் லெட்டர்ல நம்பர்ல தான் பார்த்தோம். இப்போ எப்படி கொடுத்துருவாங்க? லெட்டர்ல கொடுத்துருங்க. சரியா? அப்போ காமனாக இருக்குன்னா இது மூணுலையுமே காமன். ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்க. 9, 18, 27. இது மூணுலயுமே காமனா இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 9. ஆமா தானே? 9 இருக்கு. அடுத்து லெட்டர்ல பார்த்தோம்னா எது காமனா இருக்கு? லெட்டர் ஏ எங்க இருக்கு? ஏ இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப ஏ எழுதவே கூடாது. கிளியர் தான். அடுத்து பி, பி இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க பி இல்ல. அப்ப பி எழுத முடியாது. சி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, ஆனா இங்க சி இல்ல. அப்ப சி எழுத முடியாது. சரி, அப்ப பொதுவா என்ன இருக்குன்னா 9 மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுல ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா என்னுடைய ஆப்ஷன் ஏ. கிளியருங்களா? சரி, ஓகே அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அதோட அவ்வளவுதான். சரிங்களா? இதோட கண்டினியூ கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே இந்த மாதிரி கேட்டா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கணும். கிளியருங்களா? நம்பருக்கு என்ன பண்ண போறோம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 4, 8, 16. 4, 8க்கு 16 பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் என்ன? ஹெச்சிஎஃப் என்ன சொன்னேன்? பொதுவா இருக்கக்கூடிய நம்பர். 4லயும் 8லயும் 16லயும் பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 4. சரிங்களா? அடுத்து லெட்டர்ல பாருங்க. இதுல பி இருக்கு, இதுல பி இருக்கு, இதுல பி இருக்கு. இப்போ பி எழுதிக்கலாம். அடுத்து கியூ, கியூ, கியூ இருக்கு, கியூவும் எழுதிக்கலாம். ஆர், ஆர், ஆர் இருக்கு, ஆர் எழுதிக்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் என்ன சொன்னேன்? பொதுவா இருக்கணும். அடுக்கு வந்து குறைவான அடுக்கா இருக்கணும். பில குறைவான அடுக்கு என்ன? இங்க பி ஸ்கொயர், பி கியூப், இங்க பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் தான் குறைவான அடுக்கு. கியூல பார்ப்போம். கியூல பார்த்தோம்னா பி கியூப், கியூ கியூப், கியூ ஸ்கொயர், கியூ பவர் 4. அப்போ என்னது? கியூ ஸ்கொயர் தான் வரும். ஆர்ல பார்த்தோம்னா வெறும் ஆர், ஆர் ஸ்கொயர், ஆர் கியூப். ஏன்னா ஆர் மட்டும்தான். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா 4b ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், ஆர். இப்போ 4b ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், ஆர். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம இதுல லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. சரி, லெட்டர்ல கொடுத்தா நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காம எங்களோட பிளேலிஸ்ட்ல போய் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஈஸியா புரியும். சரிங்களா? ஹெச்சிஎஃப்னா என்ன சொன்னேன்? காமனா இருக்கக்கூடியது நம்பர், பொதுவா இருக்கக்கூடியது அந்த ஹெச்சிஎஃப். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சுப்போம். பாருங்க 35, 35, 49, 14. இது மூணையும் எது பொதுவா வகுக்கும்? 7ன்ற மட்டும் தான் பொதுவா வகுக்கும். அப்ப 7 எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து லெட்டர் பார்ப்போம். லெட்டர் வந்து மூணுலயும் பொதுவா இருக்கக்கூடிய லெட்டர்ஸா இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸ் இதுல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ எக்ஸ் எழுதிக்கலாம். ஒய் எல்லாத்துலயுமே இருக்கு, நான் ஒய் எழுதிக்கலாம். இசட் எல்லாத்துலயுமே இருக்கு, இசட் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ லெட்டர் எழுதி ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் பொதுவா இருக்கணும். அடுக்கு வந்து குறைவான அடுக்கா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ல எது குறைவான அடுக்கு பார்த்தோம்னா எக்ஸ் பவர் 5, எக்ஸ் ஸ்கொயர், வெறும் எக்ஸ் மட்டும் தான். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் எழுதிப்பேன். அடுத்து நான் ஒய் பாக்குறேன். ஒய்ல வந்து பார்த்தோம்னா ஒய் கியூப், ஒய், ஒய் ஸ்கொயர். ஏன்னா வெறும் ஒய் மட்டும் தான் வரும். ஏன்னா ஒய்ல என்ன குறைவான அடுக்கு ஒய், ஒய் பவர் 1 தான். அடுத்து இசட் நம்ம பார்ப்போம். இசட் பாருங்க, இசட் பவர் 4, இசட் கியூப், இசட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் பார்த்தா இசட் ஸ்கொயர் தான் என்னது? அது குறைவான இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு டி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க ஜிசிடி அப்படின்னு கொடுத்தாங்க. சரிங்களா? ஓகே, நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொல்லிருப்பேன். ஜிசிடினால எல்சிஎஃப், சரி ஹெச்சிஎஃப்னால 1 நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப்னா என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கான்னு பாருங்க. பக்கத்துல சைட்ல இல்ல. அடுத்து லெட்டர் இருக்கு. பொதுவான இருக்கிற லெட்டர்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, காமன் லெட்டர்ஸ். ஸோ ஏ வந்து மூணுலயுமே இருக்கு. அப்ப நான் ஏ எழுதிப்பேன். பி வந்து மூணுலயுமே இருக்கான்னு பாருங்க. மூணுலயுமே இருக்கு, பி எழுதிக்கலாம். சி மூணுலயுமே இருக்கான்னு பாருங்க, சி இல்ல. அப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொன்னேன்? குறைவான அடுக்கா எழுதுங்க என்ன சொன்னேன். இப்போ ஏல குறைவான அடுக்கு பார்த்தோம்னா ஏ. சரிங்களா? ஓகே, ஏ கியூப். சரிங்களா? ஏ கியூப், ஏ வெறும் ஏ, அப்புறம் ஏ ஸ்கொயர். சரிங்களா? அப்போ எது குறைவான அடுக்கு பார்த்தோம்னா வெறும் ஏ மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பி பார்க்குறேன். பில வந்து பார்த்தோம்னா பி பவர் 4, பி பவர் 5, பி பவர் 7. ஸோ 4, 5, 7ல எது குறைவான அடுக்கு? 4 மட்டும். சரிங்களா? அடுத்து சி இல்ல, பொதுவாக காமனா இல்ல, சி இல்ல. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ஏ, பி பவர் 4. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஜிசிடி. ஜிசிடி நான் என்ன சொன்னேன்? ஹெச்சிஎஃப் நான் சொன்னேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போமா? பாருங்க, நம்பர் என்ன? 15, 12. இது ரெண்டையும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 3 மட்டும் தான். ஓகே, அப்போ பொதுவாக நான் 3 போட்டுருவேன். அடுத்து பொதுவாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்னென்ன? எக்ஸ் ரெண்டுலையுமே இருக்கா? அப்போ எக்ஸ் அடிக்கலாம்.
ஒய் ரெண்டுலையுமே இருக்கு, ஒய் எழுதிக்கலாம். இசட் ரெண்டுமே இருக்கு, இசட் எழுதிக்கலாம். சரிண்ணா? ஓகே. இப்போ எக்ஸ்ல குறைவான அடுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் மட்டும்தான், ஸ்கொயர். ஒய்ல குறைவான அடுக்கு பார்த்தோம்னா கியூப், இசட்ல குறைவான அடுக்கு பார்த்தோம்னா ஸ்கொயர். அப்போ 3x ஸ்கொயர் ஒய் கியூப் இசட் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இது ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நல்லா பார்க்கணுங்க. போன சம்க்கு இந்த சம்க்கு என்ன டிஃபரெண்ட் நான் சொல்றேன் உங்களுக்கு. போன சம் பார்த்தோன்னா லெட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மல்டிபிள் இருக்கு. கிளியருங்களா? லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கு? மல்டிபிள் இருக்கு. இந்த சம் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா லெட்டர்ஸ்லாம் பிளஸ் மைனஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன்ஸ் தான். சுற்றிங்களா பிளஸ் மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல பார்த்தோம். நம்ம அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கொடுத்தாலே அந்த லெட்டருக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க நான் சொன்னேன். ஓகேண்ணே? ஸோ அதே மாதிரி தான் எங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி 2 வேரியபிள் இருக்கு. இப்போ 2 வேரியபிளுக்கு 2 நம்பர் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 2 தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கிளியருங்களா? ஓகே. இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ஒய் ஸ்கொயர், அதாவது எக்ஸுக்கு 1னும் ஒய்க்கு 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே. இங்க நான் எக்ஸுக்கு 1 போட்ட அளவு 1 ஸ்கொயர் 1 மைனஸ், அடுத்து 2 இருக்கு 2. இப்போ எக்ஸுக்கு 1 போடுவேன், ஒய்க்கு 2 போடுவேன். கிளியர் தானே? ஓகே. அப்போ 2 × 1 2, 2 × 2 4, அப்போ மைனஸ் 4ன்னு வந்துடும். பிளஸ் இங்க ஒய் ஸ்கொயர், ஒய்க்கு 2 போட்ட அளவு 4, இப்போ 4 ஸ்கொயர் அளவு சரி, ஒய்க்கு 2 போட்டா 2, 2 ஸ்கொயர் அளவு 4. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, எக்ஸுக்கு 1 போடுறேன், 1/4 அளவு 1 மைனஸ் ஒய்க்கு 4 போடுறேன், 2/4 உங்களுக்கு 16. சரிதானே? ஓகே. இப்போ நம்ம சொல்லிக்கலாம், இது 2 கேன்சல் ஆயிரும், 1ன்னு கிடைக்கும். கிளியருங்களா? இங்க 1 மைனஸ் 16, 1 மைனஸ் 16 மைனஸ் 15. சரிதானே? ஓகே. அப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன சொன்னேன்? சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த கண்டுபிடிச்ச நம்பருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹெச்சிஎஃப் கேட்டா இந்த 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க, எல்சிஎம் கேட்டா இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. கிளியரா புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கும் 15க்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே சார்பாக பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரெண்டுமே சார்பாக என்ன ஹெச்சிஎஃப் என்ன இருக்கும்? 1 இருக்கும். கிளியருங்களா? அப்போ இதில் ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னா 1. சரிங்களா? அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்றேன், ஏதாவது ஒன்றுல மைனஸ் இருந்துச்சுன்னா ஹெச்சிஎஃப் என்ன வரும்? மைனஸ்ல வரும். அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னா -1ன்னு வரும். இப்போ என்ன போட்டேன்? எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போட்டேன், வர ஆன்சர் என்ன இருந்துச்சு? ஹெச்சிஎஃப் -1ன்னு இருந்துச்சு. அப்போ எங்க எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 போட்டா வர ஆன்சர் -1 வருதோ அதான் ஆன்சர். பாருங்க, இங்க 1 இருக்கு, அப்போ இது கிடையாது. இங்க 1 2, ஓகேண்ணா? இதெல்லாம் கிடைக்கும், 3ன்னு கிடைக்குமா? அப்போ இதுவும் கிடையாது. இங்க போடுவோம் 1 2, 1 - 2 எவ்வளவு? -1. அப்போ இதுக்கு மட்டும் தான் என்னது? -1ன்னு வருது. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதே சம் தான் அடுத்து இருக்கு பாருங்க. 2x இதே சம் தான் அடுத்த சம் இருக்கு. ஸோ அதனால அதை நீங்களே அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்க, ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி x ஸ்கொயர் + 4x - 12 x கியூப் + 6x ஸ்கொயர் - 16x அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, இதில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு 1ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் தான் சொன்னேன், y x அப்படி 2 வேரியபிள்ஸ்னா 2 நம்பர், 3 வேரியபிள்ஸ்னா z வரைக்கும் கூட 3 நம்பர் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே x மட்டும் தான் இருக்கு, அதனால போடுறேன் வெரி x னா போட போறேன். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு 1 போட போறேன். இங்கே 1 ஸ்கொயர் அளவு 1 ப்ளஸ் இங்கே போட்டோம் 4 - 12. சரிதானே? இங்க 1 + 6 × 1 6 - 16. இப்போ பாருங்க, 5 5ல 12 போச்சுன்னா -7. சரிதானே? இங்க 7 7ல 16 போச்சுன்னா -9. இப்போ இது ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். சரிதானே? அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா இது ரெண்டுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தா ரெண்டுமே சார்பாக ஆயிடும். அப்போ ஹெச்சிஎஃப் என்ன? 1. ஏதாவது ஒன்றுல மைனஸ் இருந்துச்சுன்னா வர ஆன்சர் என்ன இருக்கும்? -1 தான் இருக்கும்னு சொன்னேன். அப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா -1. சரிங்களா? அப்போ இங்க எக்ஸுக்கு சரிங்களா? சரி நல்லா கவனிங்க, இது ரெண்டுலையுமே அது மைனஸ் இருக்கு. அப்போ ரெண்டுலையுமே மைனஸ் பொதுவாக எடுத்தோம்னா இது ப்ளஸ் ஆகும். ஏதாவது ஒன்றுல மைனஸ் இருந்தால் தான் அது மைனஸ் ஆகும். ரெண்டுலையுமே மைனஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தானே ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தா நான் 1 போட்டேன், எனக்கு வர ஆன்சர் சாரி ஏன்னா மிஸ்டேக், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். என்னன்னா ஏதாவது ஒன்று மைனஸாக இருந்துச்சுன்னா வர ஆன்சர் என்ன வரும்? மைனஸாக வரும். சரிங்களா? நான் தான் குழப்பற மாதிரி நான் பேசிட்டேன், நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். நான் இப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா வர ஆன்சர் என்ன ஆகும்? ஹெச்சிஎஃப் மைனஸ் ஆகும். ரெண்டுலேயுமே மைனஸ் இருந்தாலும் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒன்றுக்கு அட்லீஸ்ட் ஒன்றுக்காவது மைனஸ் இருந்துச்சுன்னா ஆகும்
மைனஸ் தான். அப்போ ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் தான். அப்போ HCF மைனஸ். அப்போ எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் -1 வரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே மட்டும் தான் என்னது எக்ஸுக்கு 1 போட்டால் சப்ஸ்டிட் பண்ணால் -1 வரும். சரிங்களா? ஓகே. அப்போ இன்னொரு டவுட் இருக்கலாம், சார் இங்கே எக்ஸுக்கு 1 போட்டால் -1 வரும்ல அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரும், -1 வரும். ஏன்னா இதுக்கு ஒன்று பாருங்க, 1 இதில் பார்த்தா 1 -2 இது 2 கழிச்சா நான் -1 -2 -1 வரும். அந்த மாதிரி வந்தா நான் என்ன சொல்லிட்டேன், 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா, ஏன்னா இதுக்கும் -1 வருது இதுக்கும் -1 வருதுல்ல சார், 2 ஆப்ஷன் வருதுல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரி, 1 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா, 2 ஆப்ஷன் வந்து ரேரா தான் வரும். அப்படி 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகலாம், எக்ஸுக்கு 2 போட போகிறோம். 2 போட்டால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 2 ஆன்சர் வராது. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் 2 போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் பி தான் வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா இதுவும் அல்ஜிப்ரால தான் கொடுத்துருக்காங்க. அதே சம் தான் நினைக்கிறேன். இல்லை, அதே சம் இல்லை. சரிங்களா? ஓகே. இப்போ நான் பண்ண எக்ஸுக்கு 1 போட போகிறோம். சரிங்களா? இதை நான் கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்கிறாங்க. இதில் என்ன வருவோம், எக்ஸுக்கு 1 போட போகிறோம். எக்ஸுக்கு நாங்கள் ஒன்று போகிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 போட்டால் நாங்கள் 1 × 2 2 மைனஸ் இங்கே 1 போட்டால் நாங்கள் 1 ஆகிடும். அடுத்து இங்கே -1. சரிங்களா? இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. -1 -2 இங்கே ஒரு +2, ஏதாவது 0 வந்துருமா? நான் தான் சொன்னேன், 0 வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், 1 போடாதீங்க 2 போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல நான் சொல்லியிருப்பேன். இதை அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கணக்கு வந்தா நம்ம ஒரு நம்பர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது அது 0 வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த நம்பர் நீங்க போட்டுக்கலாம். அப்போ 0 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கிளியருங்களா? அதனால என்ன போட போறேன், 2 நான் போட போகிறேன். 1 போட்டதில் 0 வச்சுக்கலாம். இப்போ நான் 2 போட்டு பார்க்குறேன். இங்கே 2 போட்டா 2 ஸ்கொயர் 4 4 × 2 8 -2 -1. ஓகேண்ணா? இதுக்கு 2 ஸ்கொயர் 4 4 × 4 16 ப்ளஸ் 2 × 8 16 ப்ளஸ் 3. ஓகேண்ணா? இப்போ பாருங்க, இது 2 கழிச்சா -3 -3ல் 5 போச்சுன்னா அளவு 5. சரி, -3ல் 8 போச்சுன்னா அளவு 5. ஓகேங்களா? இங்க 16 16 22 22 3 25. சரி, அப்போ இந்த வேல்யூ பார்த்தோன்னா நம்மளுக்கு 5 வருது, இந்த வேல்யூ பார்த்தோன்னா 25 வருது. கேள்வி என்ன, ஹையஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? காமன் டிவைசரா இருக்கணும். சரியா? அப்போ அதாவது HCF இருக்கணும். HCFனா என்ன சொல்றேன், பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர். அப்போ 5க்கு 25க்கு பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 5. அப்போ இதில் HCF என்ன, 5. சரி, அப்போ நான் என்ன பண்ணேன், எக்ஸுக்கு 2 போட்டேன், எனக்கு HCF 5 வந்துச்சு. கிளியருங்களா? அப்போ 4 ஆப்ஷன்ல ஏன் எக்ஸுக்கு 2 போட்டால் 5 வருதுன்னு பாருங்க. இங்க எக்ஸுக்கு 2 போடுங்க, 2 × 2 4 4 1 5 இது வருதுங்களா? மற்ற ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்க. இங்க 2 போட்டீங்கன்னா 2 × 2 4 4 + 3 7. இப்போ இது வராது, இது வராது, இது வராது. இப்போ இதுக்கு மட்டும் அது 5 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். சார், HCF கேட்கறதா HCF, ஆமா, அதாவது என்னன்னா HCF கேட்டால் HCF கண்டுபிடிக்கும், LCM கேட்டால் LCM கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியான டாபிக். என்னது அல்ஜிப்ரா தான். என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அல்ஜிப்ரான்றது ரொம்ப ஈஸியான டாபிக். சரி, ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஜிசிடினாலும் இது HCFனாலும் ஒன்று தான் நான் சொன்னேன். கிளியர்? இங்க ஈக்குவேஷனை கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி சம் பாருங்களேன், உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி சம்ல இந்த ப்ராக்கெட்ல இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை, பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஆனா இந்த சம்ல பாருங்களேன், இந்த சம்ல பாருங்க, இதுல ப்ராக்கெட்டுக்கு அப்புறம், சரிங்களா, இதுல ப்ராக்கெட் கொடுத்து இதுல நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா இந்த HCF தான் கேட்குறாங்க. அப்ப நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். எது 6 8 12. சரிங்களா? இதை 3ஐயும் HCF என்ன சொன்னா பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர். இப்போ 3ஐயும் பொதுவாக வகுக்கக்கூடிய நம்பர் என்ன, 2. நான் 2 எழுதிக்கிறோம். சரிங்களா? 2 எழுதிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு 3க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. கிளியரா புரியுதா உங்களுக்கு? 3க்கு என்ன பண்ண போறோம், 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ இதுல நான் 1 சப்ஸ்டிட் பண்ணனா 1 ஸ்கொயர் 1 1 × 2 2, அடுத்து -3, அடுத்து -2, இங்க 4 + 4 + 1, இங்க என்ன இருக்கும் 2 2 + 7 + 3. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் கூட்டுமா 2 0 ஆயிடும், -3 ஆயிடும். சரிண்ணா? ஓகே. அடுத்து இங்க 4 8 9, இங்க 10 7 சரி 5 5 7 12. சரிண்ணா? ஓகே.
இப்போ இதுக்கு 3க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 3 HCF பாருங்க. இதுக்கு 3 பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன? 3. சரிங்களா? இது 3 பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன? 3. ஓகேண்ணா, நான் ஒன்று சொன்னேன் சார், ஏதாவது ஒன்று மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன உடனும் மைனஸ் போட்டுக்கணும்னு சொன்னா ஓகேண்ணா. ஆனா இங்க 3 நம்பர் இருக்கும் பொழுது சரிங்களா, இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் இருக்கா? ஓகே, 3 நம்பர் இருக்கும்போது மைனஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஹையஸ்டா இருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறது என்னது? ஹையஸ்டா இருக்கணும். இப்போ எது அதிகமா இருக்குன்னா பிளஸ் தான். சரி, அப்ப வர ஆன்சர் எதுவா எடுத்துக்கணும்? பிளஸ் எடுத்துக்கணும். அப்ப HCF பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? +3. சரிண்ணா, +3 எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சேன். எது? 6, 8, 12க்கு HCF கண்டுபிடிச்சேன். என்ன கிடைச்சது? 2 கிடைச்சது. கிளியரா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து லெட்டருக்கு HCF கண்டுபிடிச்சேன், 3 கிடைச்சது. ஓகேண்ணா, அப்போ நம்பர் இன்ட்டு லெட்டர் தானே இருக்கு. அப்ப 2 × 3 எவ்வளவு? 6. கேங்களா? அப்ப எக்ஸுக்கு 1 போட்டேன், எனக்கு என்ன வந்துச்சு? 6க்கு HCF கிடைச்சிச்சு. அப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எக்ஸுக்கு 1 போட்டா எங்க 6 வரும் பாருங்க. இங்க 1 போட்டா 1 + 3 4, 4 4 16. இது கிடையாது. இங்க 1 போறேன், இங்க 1 போட்டா 2 2 1 3, 3 × 2 6. ஸோ ஆன்சர் B is correct. சரிடா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம் இதுக்கு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுக்கு என்ன கொடுத்துறாங்க? GCD தான். GCD தான் HCF தான். இப்போ எக்ஸுக்கு நான் 1 போறேன், இங்க 1 போட்டதுனால 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1. அப்போ 1 × 2 2. இங்க 1 போட்டா என்ன ஆகும்? 3000 -2. இதுக்கு 1 -1 -6. சரிதானே? ஓகே, அடுத்து இங்க 1 இங்க என்ன கிடைக்கும்? 3 + 2. கிளியர்களா? ஏன்னா எக்ஸ் இடத்துல 1 போட்டேன், அதனால இந்த வரும். இப்போ நம்ம சுருக்கலாமா? இது கேன்சல் ஆயிடும், 3 ஆயிடும். இங்க -7. சரியா? -7ல 1 போச்சுன்னா -6. கிளியர் தானே? ஓகே, அடுத்து இங்க 3 3 3 6. சரியா? ஓகே, இப்போ என்ன சொல்லிருக்கேன்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் கேள்வி வந்து என்ன கேட்டாங்க? HCF. அப்போ 3 6 6க்கு HCF என்ன? 3. ஓகேண்ணா, நான் என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு நம்பருக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுங்க நான் சொன்னேன். ஆனா 3 நம்பர் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் நானே? எது அதிகமோ அதை போடுங்க நான் சொன்னேன். ஓகே, இது பிளஸ் அதிகமா மைனஸ் அதிகமா? பிளஸ் தான் அதிகம். அப்போ கண்டிப்பா இது +3 தான். கிளியர்களா? அப்போ எக்ஸுக்கு 1 போட்டா எனக்கு HCF என்ன கிடைச்சு? 3 கிடைச்சு. அப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எங்க எக்ஸ்க்கு 1 போட்டா 3 வருமோ அதான் ஆன்சர். கிளியரா? இங்க 1 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 1 × 2 2. இது 1 ஆயிரும். இது கிடையாது. இங்க 1 போட்டா -2. இது கிடையாது. இங்க 1 போட்டா என்ன ஆகும்? 1 + 2 3. ஸோ ஆன்சர் B is correct. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த சம் பண்ணாச்சு. இது GCD. சரியா? ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸுக்கு 1 போட்டு பார்ப்போமா? இங்க 1 -6 + 9. சரிதானே? ஓகே, இங்க நான் 1 போறேன். 1 போட்டா 1 ³ 1 -27. இப்போ இதை சுருக்கலாமா? 10ல் 6 போச்சுனால 4. சரிண்ணே, இங்க 1 -26 -26. சரிண்ணே, இப்போ நான் தான் சொல்லிட்டேன் 3 நம்பர். கிளியரா? 3 நம்பர் இருக்கும் பொழுது 1 - 2 ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்? வர ஆன்சர் ப்ளஸ் எடுத்துக்கணும். சரிண்ணே? ஓகேண்ணே, இப்போ 2 நம்பருக்கு நான் ஆல்ரெடி நான் சொன்னல, 2 நம்பர் இருக்கும்போது என்னது? எக்ஸாக்ட்லி வர ஆன்சர் மைனஸ்ல எடுத்துக்கணும் நான் சொல்லிருக்கேன். இல்லை, மறுபடியும் நான் சொல்றேன். போன சொல்ல 3 நம்பர் இருந்துச்சா? எது அதிகமாக அதை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னேன் நான். அப்போ ப்ளஸ் அதிகமாக மைனஸ் எடுக்கும்போது ப்ளஸ் அதிகம், அதனால ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம். 2 நம்பர் வந்துச்சுன்னா 2 நம்பர்ல ஏதாவது ஒன்று மைனஸ் ஆயிடுச்சுன்னா வர ஆன்சர் மைனஸ் தான். சரிண்ணே? ஓகே, இப்போ 4க்கு 26 பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன? 2. கிளியர் தான்? அப்போ ஏதாவது ஒன்று மைனஸ் ஆயிடுச்சா என்ன சொன்னேன்? மைனஸ் போடணும். ஓகேண்ணே, 3 நம்பருக்கு என்ன ஒன்று? 2 ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ல எடுத்தேன். சரி, இதுல ஏதாவது ஒன்று மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணுமா அப்படின்னா போட்டுறக்கூடாது. சரிண்ணா? ஓகே, அப்போ HCF என்னன்னா -2 வருது. என்ன போட்டேன்? எக்ஸுக்கு 1 போட்டா -2 வருது. எங்க எக்ஸுக்கு 1 போட்டா -2 வருதுன்னு பார்க்கணும். இங்க 1 போட்டா வருது 4ன்னு வரும். அப்போ இது கிடையாது. இங்க 1 போட்டா 1 - 2 = 1 - 3 = -2. அப்போ இது ஆப்ஷன் B is correct. கிளியர்ங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். x power n, x power n + 1, x power n + 2. சரி, என்ன கேட்டாங்க? HCF. ஸோ HCF நான் என்ன சொல்லியிருக்கேன்? காமனா இருக்கணும். அதே மாதிரி அடுக்கு குறைவான அடுக்கா இருக்கணும். இதுல எல்லாத்துலயுமே x காமனா இருக்கு. x நான் போட்டுரு. இப்போ குறைவான அடுக்கு என்ன? x n n + 1 n + 2. எது குறைவான அடுக்கு? n தான் குறைவான அடுக்கு. ஸோ x power n தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த क्वेश्चन.
HCF ஆஃப் a பவர் m plus 1 போன சம் மாதிரி தான் இதுவும் அதே இருக்கு. a பவர் m plus 1, a பவர் m plus 2, a பவர் n plus 3. சரிடா, இதெல்லாம் என்ன சொல்லிருக்கேன், காமனா இருக்கணும். a வந்து எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. நான் என்ன பண்ணிப்பேன், a எழுதிப்பேன். அடுக்கு குறைவான அடுக்கா இருக்கணும். எது குறைவான அடுக்கு? a பவர் m plus 1, a பவர் m plus 1. ஸோ இதுதான் என்னோட அதோட HCF. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் HCF. சரி, என்ன பண்ணலாம், இல்லை ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்னு கொடுத்தா நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸ் ஏவுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? எல்லாம் போச்சுங்க. ஏக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணால் 1 - 1 என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா போடாதீங்க நான் சொன்னேன். அதனால தான் -1 இருந்துச்சுன்னா 1 போடாதீங்க, -2 இருந்துச்சுன்னா 2 போடாதீங்க, ஏன்னா 0 ஆகிடும். அதனால என்ன பண்ணலாம், 2 சப்ஸ்டிட் பண்ணலாமா? 2 சப்ஸ்டிட் பண்ணால் 2 a கியூப் அளவு 8. வெயிட், a கியூப் அளவு 8, 8 - 1 7. இங்க ஏன்னா ஏக்கு 2 போடுறேன், சரிதானே? 2 போட்டா 2 கியூப் 8, 8 - 1 7. இங்க 2 போட்டா 2 ஸ்கொயர் 4, 4 1 போச்சுன்னா 3. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க. அதாவது ஜிசிடி. HCF என்ன அர்த்தம்? காமன் ஃபேக்டர், அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர். அப்போ 7க்கும் 3 எது பொதுவாக வகுப்படும்? 1 தான் வகுப்படும். அப்போ அதில் HCF பார்த்தோன்னா அது 1, சரிதானே? அப்போ எக்ஸுக்கு என்ன போட்டேன்? 2 போட்டேன், எனக்கு HCF 1 வந்துச்சு. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எங்க எக்ஸுக்கு 2 போட்டா 1 வருமா? அதான் ஆன்சர். சரிங்களா? இங்க 2 போட்டா 2 ஸ்கொயர் 4, 4 - 1 3 கிடைக்கும். இது கிடையாது. 2 + 1 3, இது கிடையாது. 2 கியூப் 8, 8 1, 8ல 1 போச்சுன்னா 7, இதுவும் கிடையாது. இதுல பார்த்தா 2 - 1 எவ்வளவு? 1. சரிங்களா? அப்போ இது ஆன்சர். இஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அதேதான் தமிழ் இருக்கு. இது ஜிசிடி. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி தான் பண்ண போறோம். 1 2 போட போறோம். ஏன்னா ஜி சரி சிடி அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் இருக்கு. இப்போ சிக்கு 1, டிக்கு 2 போட்டுப்போம். ஓகேவா? சிக்கு 1, டிக்கு 2 போட்டுப்போம். ஓகேவா? அப்போ உங்க 1 ஸ்கொயர் அளவு 1 மைனஸ் டிக்கு பொறுத்த அளவு 2 போறேன், 2 ஸ்கொயர் அளவு 4. இங்க 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 × 2 2. இப்போ நம்ம பொதுவாக எடுக்கலாமா? சரி, கழிக்கலாமா? -3 - 1. சார் HCF கேட்காங்க. நான் தான் சொன்னேன், 2 நம்பர் இருக்கும்பொழுது ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் இருந்தால் மைனஸ் தான், சரிதானே? 3 நம்பர் இருக்கும்போது தான் எது அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அதிகமாக இருக்கும் மைனஸ் அதிகமாக இருக்கும் பாருங்க. என்ன சொன்னேன்? ஓகே, மைனஸ். இப்போ 3க்கு 1 HCF பார்த்தோம்னா பொதுவாக கூடிய நம்பர் என்ன? 1. அப்போ எக்ஸுக்கு சிக்கு 1, டிக்கு 2 போட்டேன், எனக்கு என்ன வந்துச்சு? -1 வந்துச்சு. அப்போ சிக்கு 1, டிக்கு 2 போட்டால் எங்க -1 பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு மட்டும் போட்டால் தான் ஆகும், -1 வரும். இதுக்கு வராது, இதுக்கு வராது. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வரும். இங்க பாருங்க, சிக்கு 1, சரிங்களா? இங்க சிக்கு 1 மைனஸ் டிக்கு 2. இதை பாருங்க, 1 இது 2 கழிச்சா -1, -1 × -1 -1. இப்போ இதுவும் ஆன்சரா இருக்கும்ல, சரிங்களா? அப்போன்றப்போ நீங்க என்ன போட்டுக்கலாம்? 3 போட்டுக்கலாம். சரிங்களா? ரேரா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். கிளியர் பண்ணுங்களா? ஏன்னா இந்த மாதிரி 1 போட்டா வராது, 2 போட்டா வராது, மேக்ஸிமம் 3ல வந்துடும். 3 போட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இதே மாதிரி கொடுத்துட்டேன்னா உனக்கு அடுத்த நம்பர் எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் HCF ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இதே தான். சரி, அப்போ எக்ஸுக்கு 1 போடலாமா? இங்க 1. ஆனா இங்க 1 போட்டா நான் 0 ஆயிடுமா? அதனால என்ன கொடுக்கலாம்? 2ன்னு போட்டுக்கலாம். நான் தான் சொன்னேன், -1 இருந்துச்சுன்னா -1 போடாதீங்க நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம்? 2 போட்டுக்கலாமா? அப்போ 2 கியூப் அளவு 8 + 1, 2/4ன்றது நம்மளுக்கு 16 - 1. சரிண்ணே? அப்போ 2 கூட்டினா 9, 2 கழிச்சா 15. 9க்கும் 15க்கும் HCF. ஓகேண்ணே? ஸோ 9க்கும் 15க்கு HCF என்ன? 3. கிளியர் தானே? அப்போ எங்க நான் எக்ஸுக்கு என்ன போட்டோம்? 2 போட்டோம். HCF என்ன கிடைச்சு? 3 கிடைச்சு. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டா எங்க 2 போட்டா 3 வருமா? அதான் ஆன்சர். ஸோ இதுக்கு மட்டும் தான் 2 போட்டா 3 வரும். மற்ற ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகேவா? ஓகே. எக்ஸுக்கு 1 போடுங்க. சரிங்களா? இங்க நான் 1 போட்டேன்னா 1 ஸ்கொயர் 1, இங்க 1 2 ஆகும், 0 ஆயிடும். அதனால நான் என்ன சொல்லிட்டேன்? 0 வந்துச்சு என்ன சொல்லிட்டேன்? 2 போட்டுக்கங்க நான் சொல்லியிருப்பேன் நான். கிளியர் தானே? ஓகே, இங்க நான் 2 போடுறேன். 2 ஸ்கொயர் அளவு 4 - 2, இங்க 2 - 1. கிளியர் தானே? ஓகேவா? இப்போ 2 கழிச்சா எவ்வளவு கிடைக்கும்? 2. இது 2 கழிச்சா 1. அப்போ 2க்கு 1க்கு HCF என்ன? HCF பார்த்தோன்னா நமக்கு பொதுவாக வகுப்புடைய நம்பர் என்ன? 1. கிளியரா? புரிஞ்சதுங்களா? எக்ஸுக்கு 1 போட்டா எனக்கு என்ன கிடைச்சு? 0 கிடைச்சு. அதனால நான் 2 போட்டு பார்க்குறேன். 2 போட்டா இங்க 2 ஸ்கொயர் 4, 4ல 2 போச்சுன்னா 2. இங்க 2 போட்டா
இங்க 1 2 மைனஸ் 1 2 2 சரி 2 மைனஸ் 1 1 1 ஸ்கொயர் பண்ணா 1. இப்போ 2,1 இதுக்கு HCF பார்த்தா 2 பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன 1. அப்போ எக்ஸுக்கு 2 போட்டா நம்மளுக்கு HCF 1 வந்துச்சு. ஓகேடா? அப்போ எங்க 2 போட்டா 1 வருதோ அதான் ஆன்சர். சரிதானே? ஓகே, அப்போ இங்க போட்டா 1 வருமா? ஆன்சர் A is correct. சரிங்களா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். இந்த இடத்துல ரெண்டாவதா ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. எங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. இங்க நான் 2 போட்டேன்னா 2 மைனஸ் 1 1 1 ஸ்கொயர் அளவு 1. இப்போ இதுவும் ஆன்சரா இருக்குல்ல? சரிதானே? ஓகேண்ணா? இங்க வந்து பார்த்தோம்னா வராது, இது வராது. ஏன்னா 2 மைனஸ் 1 1 1 2 2 வந்துடும். அப்போ ஏ ஆப்ஷன் அண்ட் பி ஆப்ஷன் இருக்கும் பொழுது என்ன பண்ணிக்கங்க, நான் சொல்றதுக்காக 3 போட்டு பாருங்க. கரெக்டா வருதா செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் 3 போட்டு உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் 3 போட போறேன். பாருங்களேன், இப்போ நான் 3 போட்டா 3 ஸ்கொயர் அளவு 9 மைனஸ் 3. இங்க 3 மைனஸ் 1 2 2 ஸ்கொயர் அளவு 4. சரிதானே? இரண்டு கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்? 5 வருமா? சரிண்ணா? சரி, ஓகே. 3 அப்போ 6 6 இங்க 4. என்ன கேட்டாங்க? HCF 6க்கு 4க்கு HCF கண்டுபிடிக்க போறோம். 6க்கு 4க்கு பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன? 2. சரிதானே? 6க்கு 4 பொதுவாக வரக்கூடிய நம்பர் என்ன? 2. அப்போ HCF என்ன? 2. இப்போ ஏன் நான் 2 3 போட்டேன்? பொதுவா வகுக்கிற மாதிரி. சரி, 2 ஆப்ஷன் வந்துச்சு. 2 ஆப்ஷன் வந்தாலும் நான் 3 சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேனா? அப்போ எக்ஸுக்கு என்ன போட்டோம்? 3 போட்டோம். நம்மளுக்கு HCF என்ன? 2 வந்துச்சு. அப்போ எங்க 3 போட்டா 2 வருதோ அதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் வர்றது வாய்ப்பு இல்லை. இந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வரல, 2 ஆப்ஷன் தான் வந்துச்சு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் செக் பண்ணுங்க. மொத்தம் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. இங்க நான் 2 போறேன். சரி, 3 போட்டோமா? 3 மைனஸ் 1 என்னது? 2ன்னு வருது. இது கரெக்டா இருக்கு. இது வருதா செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க 3 மைனஸ் 1 2. இங்க மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் அளவு 4. அப்ப கண்டிப்பா இது வரல. அப்ப எது சரினா ஆன்சர் ஏ. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்குமே மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இல்ல வேல்யூ சப்ஸ்டிட் 0 மாதிரி வந்துச்சுன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த வேல்யூ தவிர்த்து 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாரி 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த நம்பர் விட்டுட்டு இன்னொரு நம்பர் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம பார்த்துலாம். ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் 924 105. இது காமன் டிவைசர். அதாவது HCF கேட்டிருக்காங்க. சரிதானே? ஸோ HCF பாருங்க, 924 105 எப்பயும் போல தான் பண்றதுனே. இது ரெண்டையும் 3 அடிக்கலாமா? 3 3 9. இதுல 8 3 24. 33 எவ்வளவு? 900. ஓகேனா? 33 எவ்வளவு? 900. இதுல 8 3 24. சரிதானே? ஓகே, இதுல 3 9 மீதி 1 5 3 15. மறுபடியும் நம்ம நாள் 3 அடிக்கலாம். 3 அடிக்க முடியாது. வேற ஏதாவது அடிக்கலாம். இது 7ஆல் வகுப்படும். இது 7ஆல் வகுப்படும் செக் பண்ணி பார்ப்போம். 308 7ஆல் வகுத்து பார்ப்போம். அதுல 1 7 4 28 மீதி 1 4 இருக்கு. ஓகே, கண்டிப்பா இது 7ஆல் வகுப்படுது. அப்ப ரெண்டுமே 7ஆல் வகுப்படுது. இப்ப 7 இருக்கு. சரிங்களா? அப்போ அதுல எத்தனை? 4 28 மீதி 2 4 28. இதுல 35. அதுக்கு பொதுவா வகுக்க முடியாது. அப்போ அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ HCF என்ன? சைடு இருக்க நம்பர் மட்டும் தான். 3 × 7 21. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து let A equal to HCF of 124, 88. B HCF of 88, 52. Which of the following is true அப்படின்றாங்க. சரி, கீழே எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. அப்போ எது உண்மையா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ அதாவது 124 88ஓட HCF என்னன்னா A அப்படின்னு சொல்றாங்க. 88 52ஓட HCF B அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கீழே கொடுத்ததுல எது கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்போ 124 88 HCF கண்டுபிடிப்போம். 124 88 HCF கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ 2 அடிக்கலாம். 6 2 12 2 4. இது 4 4 2 8 4 2. மறுபடியும் 2 அடிக்கலாமா? 2 அடிச்சா 3 2 6 2 2 2 4 2 4. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிதானே? ஓகே, இதோட HCF என்ன? சைடு இருக்க நம்பர் மட்டும் தான். அப்போ 4. அப்போ இதோட HCF என்ன வருது? 4ன்னு வருது. அதாவது இவங்க என்ன சொல்றாங்க? இதோட HCF ஏன்னு சொல்றாங்க. அப்ப ஏ தான் என்னது? 4. கிளியரா? இப்போ 88 52க்கு HCF பண்ணி பார்ப்போம். 88 52 2 அடிக்கலாமா? 44 வரும். இதுல 2 4 மீதி 1 6 2 12. மறுபடியும் 2 அடிக்கலாம். சரிண்ணா? எத்தனை? 22 இங்க 13 வரும். அப்ப இது 2 என்னது? 2 × 2 4. அப்ப B என்ன வருது? 4 தான் வருது. அப்ப ஏவும் 4 பியும் 4. அப்ப ரெண்டுமே என்னது? ஈக்குவல். ரெண்டுமே என்னது? சமம்.
ஓகேண்ணா, ஏவும் 4 தான் வருது, பியும் 4 தான் வருது. அப்போ எந்த கூற்று சரி? ஏ ஈக்குவல் டு பி. கிளியருங்களா? ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் டு பி தானே அது, இதுல உண்மை. நெக்ஸ்ட், find the HCF of. சரிங்களா? ஓகே, என்னென்ன கொடுத்தாங்க? 48, 96, 528, 1584, 2016. எல்லாத்தையும் 2 அடிப்போம். 2024. இதெல்லாம் 4 2 8 மீதி 1 8 2 16. 2 4 மீதி 1 6 2 12 4 2 8. 7 2 14 மீதி 1 9 2 18. 2 4. இங்க 10 2 20 8 2 16. ஓகேனா? 100 2 200 மீதி 1 8 2 16. மறுபடியும் 2 அடிக்கலாம். 12 2 24, 24 2 48. இதுல ஓர் 2 மூவி 2 2 4. சரிதானே? ஓகே, இதுல மூவி 2 மீதி 1 8 2 9 2 18. 9 2 18 மீதி 1 6 2 12. இதுல 500 2 100. சரி, 50 2 100 4 2 8. மறுபடியும் அடிக்கலாம். 2 அடிக்கிறேன். நான் 6 2 12. 12 2 24. இதுல 6 2 12 மீதி 1 6 2 12. நல்ல இதுல ஓர் 2 மீதி 1 9 2 18 மீதி 1 8 2 16. இதுல 2 4 மீதி 1 2 10 2 4. மறுபடியும் 2 அடிக்கலாம். 2 அடிச்சலாம். புவி 2 6 6 2 12 3 3 மூவி 2 6 மூவி 2 6 9 2 18 மீதி 1 9 2 18. இதுல ஓர் 2 2 4 மீதி 1 6 2 12. வேற எதாவது பொதுவாக அடிக்க முடியுமா பாருங்க. 3 அடிக்கலாம். நான் எல்லாமே என்ன ஆகும்? 3 வகுப்படும். அடுத்து நான் 3 அடிக்கிறேன். 1 3 3 2 3 6 11 33 4 2. சரிண்ணா? வேற எதாவது பொதுவாக அடிக்க முடியுமா? முடியாது. HCF என்ன அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா? சரிதானே? ஓகே, அப்போ நம்ம சைடு இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பிரிக்கலாமா? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 3 அளவு 48. அப்போ அதோட HCF 11 ஆன்சர் 48. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா மீச்சீர் மடங்குன்னு வந்துட்டாங்க. அடுத்து எல்சிஎம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஓகே, என்ன இது வரைக்கும் HCF பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னது? எல்சிஎம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எல்சிஎம் HCF கலந்துலாம் வரும். சரி, நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 90 150 225. 90 150 225. சரியா? இதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் என்ன சொல்லிருக்கேன்? பொதுவாக வகுப்பு அவசியம் இல்லை, கடைசி வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்போ இதாச்சும் 5 அடிக்கலாம். சரிதானே? 18 90. சரி, 3 5 15 30. இதுல 4 5 20 5 5 25. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 அடிக்கலாமா? 3 அடிக்கலாம். 3 அடிச்சா அரை 3 18, 3 30. இது 1 3 3 மீது 5 3 15. மறுபடியும் என்ன பண்ணலாம்? 2 அடிக்கலாம். 2 அடிச்சா 3 2 6 5 2 10 15 வகுப்படாது. என்ன பண்ணலாம்? 15 அப்படி அடிக்கலாம். இப்போ 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. 2 நம்பர் பொதுவாக அடிக்கிற மாதிரி 5 அடிக்கலாமா? அப்போ 5 அடிக்கிறேன். 3 வகுப்படாது. 5 ஓரஞ்சு 5 3 15. இப்போ 2 3 அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேண்ணே? அப்போ 3 அடிச்சா 1 1 1 1. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? காமனா இருக்கணும் அவசியம் இல்லை. HCF தான் காமனா இருக்கணும். எல்சிஎம் வந்து நம்ம ஒரு கடைசி வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா? அடிக்க முடியாத நம்பர் அப்படியே நம்ம கீழே அடிக்கலாம். ஓகேண்ணா? பாருங்க, இப்போ பாருங்க 2 10. இது பாருங்க 10 30 90 90 × 5 450. ஸோ ஆன்சர் பார்த்தா என்ன? நீங்கள் ஆன்சர் பி இஸ் கரெக்ட். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே, எல்சிஎம்னா நல்லா கவனிங்க. 6 20 6 20க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சார் இந்த ரெண்டுமே சின்ன நம்பர் ஆச்சு, ஈஸியாக சொல்லலாம். 60 பெரிய நம்பர் என்ன? 20. ஏன்னா எல்சிஎம் மட்டும் மடங்காக தான் இருக்கும். 20 6ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 20 அடுத்த மடங்கு 40 6ஆல் வகுப்படாது. அப்போ 20 அடுத்த மடங்கு பார்த்தோம்னா 60 60 6ஆல் வகுப்படும். அப்போ எல்சிஎம் என்ன? 60. இது ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட், இதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, என்ன? 48 108 280. 2 அடிக்கலாங்களா? 2 அடிச்சா 24. இங்க 2 10 4 2 8. இங்க ஓரம் 2 4 2 8. இங்க 0. மறுபடியும் என்ன? 2 அடிக்கலாம். இங்க 21 வந்துருமா? இங்க 2 4 மீதி 1 7 2 14. இங்க 7 2 14. இங்க 0. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 அடிக்கலாம்.
3 ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க 7 3 21 93 27 இங்க 70 அடிக்க முடியாது, அப்ப 70 அப்படி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 7 அடிக்கலாமா? 7 அடிச்சா 1 7 9 வகுப்படாது 7 70. வேற 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏதோ 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம பிரிக்கலாம். சரிண்ணா? 10 × 9 90, 90 × 630, 630 இதை பிரிக்கிறோம். இது வரைக்கும் 630, இதை நம்ம பிரிக்கிறோம் 3 6 12, 630 × 12. ஸோ பெருக்கி பாருங்க, நம்மளுக்கு பெருக்கி ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஏ வரும். சரிதானே? ஓகே, நெக்ஸ்ட். இது 108 250க்கு மீ போமானது எல்சிஎம். இப்பதான் நம்ம பார்த்தோம், இதைத்தான் பார்த்தோமா? ஓகே, இப்போ அதை பார்த்த விஷயம் அது தமிழ்ல அப்படியே இருக்கு. அடுத்து இங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க. 22 54 108 135 இதோட எல்சிஎம் கேட்குறாங்க பாருங்க. 22 54 108 135 198 இதுக்கு எல்சிஎம் கேட்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 2ஆல் அடிப்போம். நான் 2ஆல் அடிச்சுனா இது 11 ஆயிரும், இது 27, இது 5 4 54. சரிண்ணா? இது 6 2 12 மீதி 1. சரி, 5 2ஆல் வகுப்படாது. அப்போ வகுப்படலாம் எல்சிஎம்ல 135 நம்ம அப்படியே அடிக்கலாம். சரிண்ணா? இது 2ஆல் அடிச்சுனா 9 2 18 மீதி 1 9 2 18. நெக்ஸ்ட் 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சா 11 வகுப்படாது. இதை 3ஆல் அடிக்கலாம். 9 3 27, இதை 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 மீதி 2 3 24. அடுத்து இதை 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சா 4 3 12 மீதி 1 5 3 15. அடுத்து இதை 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சா 33 வரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சா 11 வகுப்படாது. 3 3 9 6 3 18 15 3 45 11 11. அடுத்து நல்லா மறுபடியும் ஏன்னா 2 நம்பர் அடிக்கணும்னு நம்ம அடுத்தது பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? 3 6 அடிக்கலாம். 3 அடிக்கலாம்ல, 3 6 15. அப்போ என்ன பண்ணுறேன், 3ஆல் அடிக்கிறேன். ஓகேங்களா? 11 1 3 3 2 3 6 5 3 15 இங்கே 11. அடுத்து 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. இங்க ஒரு 11 இங்க ஒரு 11, 2 நம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ணி தான் ஆகணும். 11 ஒரு 11 1 2 அடிபடாது, 5 அடிபடாது, ஒரு 11 11. இப்போ என்ன பண்ணலாம், சைடில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் கீழே இருக்கிற நம்பர் பண்ணிக்கிறோங்க. சரி, நீங்கள் பெருக்கி ஆன்சர் செக் பண்ணி பாருங்க, எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் இதுதான் ஆன்சர் சரியா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. அதே மாரி பார்த்தோன்னா கண்டிப்பாக 11 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வர ஆன்சர் 11 மடங்காக தான் இருக்கும். நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. 4 ஆப்ஷன் 11 வருவா இருக்கு. 5940 வருதான் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, பெருக்கி பாருங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க.